பொடி? மூக்கு பொடி. மூக்கு பொடி. ஆமா. எந்த பழக்கம் இருந்தாலும் சரி எல்லா பழக்கத்தையும் வீட்டோட வச்சுக்கணும். சபைக்கு வந்தா பல சங்கடங்கள் நடக்கு. நான் ஏன் சொல்றேன்னா சொல்லுங்க. போன வாரம் பாருங்க திண்டுக்கல் புதுவோட பக்கத்துல ஒரு வள்ளித்திரமன் நாடத்துக்கு போயிருந்தேன். வள்ளித்திரமன்? ஆமா. இங்க உட்காந்துருக்காரு பாரு ஒரு அண்ணன். ஆமா. அவரு மாதிரி ஒரு அண்ணனே நல்லா துண்டு போட்டு நல்லா பெரிய மனுஷமா உட்கார்ந்து இருந்தாருனே. சரி. குத்து வச்ச உட்கார்ந்தாரு நல்லா இப்ப தண்டி. அவருக்கா ஓனமா இருக்கா? வாழமா. ஐயோ அது இல்லையா இந்த வாயில வச்சு அடிப்பாங்கல்ல சுருட்டு. ஆமா சுருட்டு. சேர சுருட்டு. சேர சுருட்டா? ஆமா. நல்லா கரு கருன்னு யாரமா இருக்கு. யாரமா இருக்கு சுருட்டு. சுருட்டு எடுத்து வாயில வச்சு பத்த வச்சுட்டாங்க. சரி. பத்த வச்சு சும்மா கப்பு 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 ரயில் வண்டி போகட்டும் போது அடிக்கிறாரு. புகை போய் என் மூஞ்சில அடிக்குது. எனக்கு பீடி சிகரெட் வர ஆகாது. ஏன் என்ன பண்ணிட்டு ஏன் பெருசு நான் மரியாதையா சொல்றேன் நீ சுருட்டு அமுத்துறான்னு கேட்டேன். சரி பப்புடுக்கார பையன் சொல்றான்னு சொல்லிட்டு அவரு சுருட்டு அமுத்துறாரு. எப்படி அமுத்துறாரு? எப்படி? பக்கத்துல 25 வயசு போய் புல் போதே மட்டை மல்லா கடிச்சு பார்த்துருக்காங்க. சுருட்டு தக தகன்னு எரியும் போது இவன் சுருட்டு எடுத்து பார்த்துருந்தாருல அந்த பையன் சுட்டு மேல வச்சு அமுத்தி விட்டாரு. ஐயோ ஐயோவா. போன வாரம் நடக்க வேண்டிய அவளுக்கு கல்யாணமே நின்று போச்சு. என்ன இப்ப எண்ணெய் கட்டு போடலாம் மாவு கட்டு போடலாம் பார்த்தாங்க. எலும்பு கிடைக்கல. எலும்பு கிடைச்சா அது இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல முக்கியமா உங்களுக்கு தான் சொல்றேன். ஆமா. ஏன்னா என்ன பார்த்தா ஆத்தா ராமாயக்கா சிலம்பாயக்கா பொன்னமக்கா ஆனா நாங்களாம் காலேஜ் ஒன்னா படிச்சோம்யா. இங்க தாந்திரமலை ஆர்ட்ஸ் காலேஜ் என்ன குரூப்பா? பெரிய கிராஸ் பெரிய டிபார்ட்மெண்ட் கண்ணன் டிபார்ட்மெண்ட். அலி கடையா? ஐயோ அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சேன். பின்ன இதுக்கு போய் எனக்கு எப்படி தெரியும்? நான் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த அக்கா பக்கத்துல ஒரு தாத்தா பார்த்து லவ் பண்ணிட்டு போயிருச்சு. கடைசி வரைக்கும் இதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு? ஆமா. நீ கை வச்சுட்டாங்க. ஆமா. தாலிய கிடைக்குமா கிடைக்குமான்னு கட்டலாம்னு. ஆமா உங்களுக்கு தான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வாயில பல்லு இருக்காது. கையிலே கை உலக்க வச்சிருப்பீங்க. கை உரல் ஒரு பாட்டு என்ன பண்ணிருச்சு நடுக்கூட்டுல உட்காந்துட்டு வெத்தலையை பாக்கி போட்டு சும்மா டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சு டப்பு நவுத்தி கிடக்குது. நல்ல வெத்தலை பாக்கி எடுத்து வாயில போட்டு பொக்க வாயில சவக்கு சவக்குன்னு மென்றுக்குது. பவுக்கு பவுக்குன்னு அப்படி மென்ன கிழவிக்கு துப்பது கிளம்பல. பக்கத்துல இன்னொரு கிழவி என்ன பண்ணிருச்சு வாய ஆறு பொழுதுட்டு கொட்டாய் விட்டு தூக்கி கிடந்துச்சு. இந்த வெத்தலை பாக்கு போட்ட கிழவி துப்பது கிளம்பலாம கொட்டாய் விட்ட கிழவி வாய்க்குள்ளேயே பொறிச்சு 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 துப்பிருச்சு. துப்பி அந்த கிழவியில சக்கரை தண்ணியா ஊத்தா சொல்லிட்டு துப்புனை வச்சு கடக்கு கடக்குன்னு குடிச்சிருச்சு. கேட்டு முண்டை வாடி குடிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு குருவி போய் துண்டு போய் ஒன்னா போட்டு குத்தி திரும்பி அதே பொக்கவாயில துப்ப ரெண்டு கிழவிக்கு காட்ட தொண்டையில ஏறி குடுமையை பிடிச்சாச்சு இருக்காங்க. ஏன்னா 1000 ஆம்பளைங்க தான் சண்டை வராது. 4 கிழவிக்கு சேர்த்துட்டாங்க. ஒருத்தர் வீட்டு குடும்ப குளுக்கோஸ்ன்னு அர்த்தம். அங்கிட்டு போங்க 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 சாமி போங்க. பெரிய பிரச்சனை உங்க பிரச்சனை. வெக்கமா இருக்கு அக்கா. ஐயோ அக்கா சொல்லிட்டேன் உனக்கு அவ்வளவு அக்க போற இன்னைக்கு எல்லாம் விட்டு வாயில நீ வேற வாயில அது இல்ல. முக்கியமா சொன்னோம்னா மூக்கு போடி போறதையும் முன்னாடி வரக்கூடாது. தம்பி என்ன 2 பேருக்கு குஞ்சா போய் தெரியுது நல்லா உட்கார்றான். அத பாரு எடுத்து உள்ள போறான். என்னடா அது குச்சி தெரியல எடுத்து உள்ள போறான். என்ன குச்சிடா அத கோழிக்குதா என்ன குஞ்சுன்னு தெரியல. ஆமா நீங்கள் விடிவரை நாடகத்தை அமுதர்கள் தங்களுக்கு கலைவர் நிலைப்பம் என்று சொல்லிக் கொண்டு விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி
கூச்சமா போயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் ஆச்சு கண்ணு என்ன தொட்டா நான் அவளை தொடல கொரோனா வந்துருச்சு இந்த கொரோனாவில் தப்பிட்டு பாரு கண்ணு கண்ணு பெருமாள் அவர்கள் 8ஆம் நாள் நிறைவாக இங்கே வைத்திருக்கிற நாளை சொல்லக்கூடிய மகாபாரத்தில் ஒரு பகவான் என்று சொல்லக்கூடிய கர்மல் வைகுந்தம் என வைக்கிறார்கள். இந்த நாடகத்தில் பொருட்சி அடைந்து போட்டி எனது சுந்தர தமிழை பாட்டு செய்து முத்தமிழும் மொழியாக கற்பேன் அன்புக்கு பார்த்துக்குரிய நமது கருவை சேர்ந்த சுப்பிரமணி அண்ணா அவர்கள் வழியில் கர்மராஜோட காத்துக் கொண்டிருக்கிறார். இதோ தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். இதோ தெய்வம் சொல்லக்கூடிய நமது கருவை சேர்ந்த ராமசாமி அண்ணாவுடைய வழியில் தீமனாக காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி வருவாரா? அதுபோலவே வெள்ளிசை குரல்படுத்து நமது வீரப்பூர் அரண்மனையை சேர்ந்த ராஜண்ணா அவர்களுடைய வழியில் குரோமதியாக காத்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்கு பாசத்துக்குரிய நமது கருவை சேர்ந்த கணேசன் அவர்களுக்கு வழியில் அர்ஜுனன் வரவழி காத்துக் கொண்டிருக்கிறார். அதுபோலவே கருவை சேர்ந்த முத்துசாமி அண்ணா அவர்களுக்கு வழியில் நவநாதத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார். அதுபோலவே நமது கருவை சேர்ந்த அன்புக்கு பாசத்துக்குரிய வைணவ பெருமாள் அண்ணா அவர்களுக்கு வழியில் சகா தேவநாதத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார். அதுபோலவே நமது கருவை சேர்ந்த தாமோதரன் அவர்கள் கிருஷ்ணநாயகர் காத்துக் கொண்டிருக்கிறார். அதுபோலவே நமது கருவை சேர்ந்த பெரிய தம்பி என்கிற சிங்க அவர்களின் வழியில் ஐயாவும் பின்பு யமனாகத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் காட்டி விட்டேன், உங்களை காட்டுட்டு என் வேலை முடியுது. ஆமா, அதுபோலவே மெல்லிசை மன்னன் மெல்லிசை வேந்தன் கலையுகத்தி எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நமது கொசூரை சேர்ந்த அர்ஜுனன் அவர்களின் வழியில் 6 மணி விசித்து பின்பு பாடலும் பாடுவார். அந்த வானத்தை போல மனம் பழுத்த மன்னவனே
பனி துளிய போல குணம் படைச்சே சின்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அது விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் சொன்னது யார் அவன் மன்னவன் பேர் அம்மாவாதேவியே பாட்டளித்தே உங்கள் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தே நீ தூடிக்கொள்ள 10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தையெல்லாம் பாராட்டது பொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆராரியோ பாடியனாரோ தூங்கி போனாரோ யாரோ யாரோ என்ன யாரோ என்னே அது போய் தூக்கமா நான் தூங்கவே இதுதானாகுமா ஆராயிரோ பாடியாரோ சந்திரன கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியன கூப்பிடுங்க சோராட்டி போ சந்திரன கூப்பிடுங்க